ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். குருநாதருக்கும் ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னுடைய அன்பான குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி உங்களையெல்லாம் இங்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கொடிமாட செங்கன்றனூர், அதான் திருச்செங்கோடு அப்படிங்கிறதுக்கு முன்பாக கொடிமாட செங்குன்றனூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு. இதுல நான் எந்த ஜோதிட மாநாட்டிலையுமே கலந்துக்கிறது இல்லை, இங்க மட்டும்தான் 2ஆம் முறையா வந்திருக்கேன். வேற எங்க யாரு கூப்பிட்டாலும் சரி வர்றேன் முடியுமா, அப்புறம் டைம் இருக்காது, நேரம் இல்லாதனால சில இடத்துக்கு போக முடியல. ஆனா இந்த ஊரை என்னால தவிர்க்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா, நான் பிறந்து எங்க அப்பா அம்மாவுக்கு 8 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிழைக்காது, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம், அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அப்ப எங்க அம்மாவோட அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், இந்த குழந்தை பிழைச்சிருச்சுன்னா கொண்டு வந்து ஓன்ட்டியே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, அப்படி என்னை கொண்டு வந்து அர்த்தநாரீஸ்வரர் காலில் என்னை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். எங்க அம்மா இப்பவும் சொல்லுவாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடுத்த பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. எங்க அப்பா வா போலாம் அப்படின்னா, எங்க அம்மா கேட்டாங்களாம், அப்ப குழந்தை அப்படின்னு, அதான் குழந்தையதான் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு. 8 வருஷம் கழிச்சு பிறந்த பையன் அப்படி கொடுத்துட முடியுமா, வெயிட் பண்ணி எங்க அம்மா வாங்கிட்டு போனதா சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வருடைய பையன் நான். இந்த பிறவியில் என் தந்தை எனக்கு தந்தையாக இருந்தாலும் எல்லா பிறவியிலும் தாய் தந்தை அவர் தான். அதுல நம்ம அவரை மறக்கவே முடியாது. எல்லா பிறவியிலுமே நமக்கு தாயுமானவர் தந்தையுமானவர் நம்ம கூடவே இருக்கிறார். என்ன வேலை இருந்தாலும் யாராவது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னா கிளம்பி வந்துடுவேன். இங்க இருந்து யாராவது எனக்கு போன் பண்ணா வந்துடுவேன். நிறைய அர்ச்சகர்கள் கோயில்ல வேலை செய்யற எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களாவே இருப்பாங்க. அதுல ஐயா ராஜாசங்கர் ஐயா அவரை கூப்பிட்ட உடனே இதுல 2 பிளஸ் என்னன்னா, வந்தவொடனே அவரை போய் பார்த்துடலாம், 2வது எங்களையெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு குரு பயிற்சியாகி இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு கடகத்துக்குள் வந்திருக்கிறார். கடகத்துல உச்சமாயிருக்கார். இன்னைக்கு இந்த இடத்துல நானும் நீங்களும் சந்திச்சு பேசணும் அப்படின்னு இறைவன் ஒரு விஷயத்த கொடுத்திருக்கான் இல்லையா. அதாவது வாழ்க்கையில ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கள் மத்தியெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்லாம் நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அத எல்லா பெருமையும் என்னுடைய குருநாதர் தம்புரான் சிவவாக்கியர் அவர்களுக்கும் அர்த்தநாரீஸ்வரருக்கும் போய் சேரும். நான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் பலன் ஆரம்பிக்கும் பொழுது என்னோட ஆபீஸ்ல சைட்ல அர்த்தநாரீஸ்வரர் போட்டோ இருக்கும். நான் நேரம் போனவுடனே ஜஸ்ட் அவரை போய் பார்ப்பேன். பார்த்துட்டு ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரு வார்த்தை, இப்ப நான் உட்கார போறேன் சொல்றதுல நீயே சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நான் யாருக்கும் பலன் சொல்வதாக நினைப்பதே கிடையாது. நான் இவங்களுக்கு என்ன பலன் சொல்ல போறேன், இப்போ இங்க என்ன பேச போறேன் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் வரல. அதே போலதான் சேனல்ல, எந்த சேனல்ல போய் பேசினாலும் எந்த நோட்ஸும் கையில இருக்காது. நான் என்ன பேச போறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட சொல்லிடுவேன், அடுத்து நீங்க பேச போறீங்க, நான் வாயசைக்க போறேன், அவ்வளவுதான். இத ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பெருமான் அதுக்கடுத்து நம்மள ஆட்கொண்டுறாரு. ஆனா இத உணர்வுபூர்வமா மனதார நம்ம இத செய்யணும். நம்ம இத கேட்டுட்டோம் அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த ஊருக்கு வர்றதே ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா திதியோக கரணத்துல 27 நாமயோகங்கள்ல கடுமையான நாமயோகம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வேதிபாதம் நாமயோகத்தை சொல்றோம். வேதிபாதம் நாமயோகம் அதோட யோகாதிபதி யாரு அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தான் கொடுக்கிறோம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வேதிபாதம் வேலை செய்வர். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு உபகிரகம் உண்டு, எல்லா கிரகத்துக்கும் உபகிரகங்கள் உண்டு. அதெல்லாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க, கிட்டத்தட்ட நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறீங்க. ஒரு கிரகம் இயங்காமல் போனால் அதோடைய உபகிரகம் இயங்கும்.
ஒரு கிரகம் இயங்காம போகுது, இப்ப குரு வந்து இயங்கல, ஒரு ஜாதகத்துல குரு வேலை செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா குருவுடைய மகன் யமன் வேலை செய்வார். சந்திரன் இயங்கல அப்படின்னா சந்திரனுடைய மகன் பரிவேடன் வந்து வேலை செய்வார். புதன் முடக்காயிட்டார் அப்படின்னா அர்த்தபரகணன் வந்து வேலை செய்வார். ராகு நின்று இரட்டிப்பு முடக்கு அப்படின்னா வியதிபாதன் அப்படிங்கிற கிரகம் வேலை செய்யும். கேது இயங்கல அப்படின்னா தூமகேது வேலை செய்வார். ஒவ்வொரு கிரகத்திற்கும் உபகிரகங்கள் உண்டு. காலையில ஐயா பேசும்போது கூட சொன்னார், பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கோயில் சொல்றாருங்க, போனா ரெடியாகுது அப்படின்னு. என்னன்னா முதல்ல உங்களுக்கு என்ன கிரகம் இயங்கல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்க எங்க போனா அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். நாமயோகங்கள்லயே ரொம்ப கடைநிலை நாமயோகத்துக்கு யோகாதிபதினா அவர் என்ன பவர்ல இருப்பார், அதான விஷயம். இந்த கோயில்ல போய் பாத்தீங்களா, இந்த கோயில முழுமையா சாமி கும்பிட்டீங்கன்னா கோயிலோட மொத்த ஸ்கொயருமே ரொம்ப கம்மி. ஆனா அந்த கோயிலுக்குள்ள பாருங்க, அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு, இவர் இருக்காரு வேளாண், முருகன் இருக்காரு, பக்கத்துல பெருமாள் இருக்காரு, நேரா அந்த நந்திக்கு பக்கத்துல ஒருத்தர் நாகநாத சுவாமின்னு ஒருத்தர் இருப்பார், தனியா ஒரு சிவபெருமான் இருப்பார். அப்படியே வந்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் இருப்பாரு. உள்ள போனீங்கன்னா இவரு உள்ள குமிஞ்சு சாமி கும்பிட்டீங்கன்னா அங்க ஒரு சிவபெருமான் இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 லிங்கமாவது அந்த கோவில் இருக்கும். நீங்க வந்து பல கோயிலுடைய சிவபெருமான்கள் ஒன்றாக இங்க இருக்கிறத பார்க்கலாம். நான் அங்க தொட்டிக்குள்ள ஒரு நந்தி இருக்கும், அங்க நலேஸ்வரர் அப்படின்னு சுவாமி ஒருத்தர் இருப்பார். நீங்க இத்தனை சிவபெருமானும் ஒரு கோயிலுக்குள்ள, அது ஒரு சின்ன கோயிலுக்குள்ள இவ்வளவு இடத்துல வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, முக்கூட்டு விநாயகர் அப்படிங்கிறது இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. சாதாரணப்பட்ட விஷயமெல்லாம் கிடையாது. நேத்து என்னோட கிளாஸ்ல கூட இதுதான் பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து தூமகேது வேலை செய்யணுமா, 2 விநாயகர் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா கேது வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாரு, பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாரு. கேது நெகட்டிவா வேலை செய்யறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 அடிக்கு மேல இருக்கிற விநாயகர் தூமகேது விநாயகர்னு பேரு. இல்லையா, 2 விநாயகர், இரட்டை விநாயகர் எந்த கோயில்ல இருந்தாலும் போய் சாமி கும்பிட்டீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டா இந்த கோவில் வந்து ஒட்டு மொத்தமா ராகுவுடைய கோவில். ராகு சனி ஆற்றல் பெற்ற கோவில் வந்து நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோவில். ஏன்னா சதயம் நட்சத்திரம் கும்பராசி மண்டலத்தில் ஆரம்பிக்கிறது. சோ சதயம் வந்து ராகு, கும்பம் வந்து சனி பகவான். கும்பத்துக்கு உண்டானது இந்த கோயிலுடைய அமைப்பு, ஒரு கும்பத்துக்கு உண்டான அமைப்பு. அப்ப சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க இந்த கோயில் கொடுக்கலாம். இல்ல வேதிபாதம் நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த கோயில் கொடுக்கலாம். இந்த கோயிலோட ஒரே சிறப்பு என்னன்னா படியில போய் மேல சாமி கும்பிடணும். போன ஒரு வாரம் சளி பிடிச்சிருந்ததா, அதனால கொஞ்சம் அப்பப்ப இருமல் வரும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஜோதிட முறையை பின்பற்றுறோம், எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். ஆனா எல்லாருடைய ஒரே நோக்கம் என்னன்னா நம்மளை நம்பி வர்றவங்கள காப்பாத்துறது மட்டும்தான். அது கேபி சிஸ்டமா இருந்தாலும் சரி, திரியோகரணமாக இருந்தாலும் சரி, ஏஎல்பியாக இருந்தாலும் சரி, இல்ல அவங்க சொன்ன மாதிரி நம்பர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க போன் நம்பர் பார்த்தாலும் சரி, ஆதார் நம்பர் பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் நம்மளை நம்பி ஒருத்தன் வரான் இல்லையா, ஒரு மனிதன் இவர்கிட்ட போனா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கிட்ட வர்றாங்க இல்லையா. இப்ப இவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க, சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. நீங்க எல்லோரும் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, கடமை இச்சை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறதோட நோக்கத்துல செயல்பட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்களும் பிரபஞ்சமும் இயற்கையோட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும், ரிஷபானந்தர் மாதிரி ஆகணும், தங்கபாண்டியன் ஐயா மாதிரி ஆகணும், எதுவுமே ஆக மாட்டீங்க கடைசி வரைக்கும். எவன் ஒருவன் அடுத்தவனாக மாற நினைக்கிறானோ அவன் தன் அடையாளத்தை துடைத்து விடுகிறான். முதல்ல இன்னார் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுருங்க. அது இருக்கிறதுலயே மோசமான கான்செப்ட். நீங்க தான் பெஸ்ட் ஜோதிடர்.
உங்க முன்னாடி வந்து ஒரு ஆள் உட்கார்றாரு இல்லையா, நீங்க சொல்றதா பலன், நீங்க சொல்றதா சரி, நீங்க சொல்றது நீங்க சொல்லிட்டீங்க, அவரை கேட்டா அவர் தப்பிச்சிருவார். இவ்வளவுதான். நம்ம வந்து பலன் வந்து கம்மியா சொல்லிட்டோமோ, அவர் ரெடியா வர மாட்டாரா? சந்தேகத்துல பலனே சொல்லாதீங்க. சந்தேகத்தில் பலனே சொல்லக்கூடாது. சரியோ தப்போ, நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண நீங்க நம்புங்க. முதல்ல நம்ம நல்ல ஜோதிடர் அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பி நீங்க அடுத்தவங்களுக்கு பலன் சொல்றீங்க. போனா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இந்த கோயில் ஆரம்பத்துல கொடுக்கும் பொழுது இவங்கெல்லாம் போனா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருந்திருக்கும்ல. ஆனா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரவே வராது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் என் குருநாதர் கொடுத்த கோயில். எனக்கு எதுக்கு சந்தேகம் வருது? கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்துவார், அவ்வளவுதான். நம் யாரும் கடவுள் இல்லை, நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எல்லா மனுஷனை போல நமக்கும் சுகர் வரும், பிபி வரும், கோபம் வரும், சளி பிடிக்கும், இருமல் வரும், எல்லாம் நடக்கும். ஆனா கடவுள் எல்லோருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு. நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அது அடுத்தவங்களை காப்பாத்துற வேலை. இந்த வேலைக்கு நம்ம பணம் வாங்கிட்டு தான் செய்யறோம். ஒரு டாக்டர் எப்படி பணம் வாங்கிட்டு தான் நோயாளியை காப்பாத்துறாரோ, அந்த மாதிரி நானும் காசு வாங்கிட்டு தான் ஜாதகம் பாக்குறேன். ஆனா டாக்டருடைய கடமை என்ன? நோயாளியை குணப்படுத்துவது. நம்மளுடைய கடமை நம்மை நம்பி வருபவர்களை நாம் குணப்படுத்தி அனுப்புவதுதான். வர்றவங்க நம்பிக்கை இல்லாமையே கூட வரட்டும். கடவுள் நம்பிக்கையே இல்லாத பல பேருக்கு நான் ஜாதகம் பார்த்திருக்கிறேன். ஜோடத்தின் மீது ஆர்வமே இல்லாத, நம்பிக்கையே இல்லாத பல பேருக்கு நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். எந்திரிக்கும் பொழுது அவங்க கேட்ட முதல் கேள்வி, அடுத்த கோயிலுக்கு நான் எப்ப சாமி போனோம் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அதனால உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஜோடராக வருவதற்கான வாய்ப்பு இதில் வந்து சிறப்பாக இருக்கிறது. இப்போ குரு வந்து பயிற்சியாகி இங்க நல்லபடியா கடகத்துக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்பாக குரு அதே இடத்துக்கு வந்தார். மீண்டும் இப்ப அதே இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ எல்லாரும் நிறைய பலன்கள் பார்த்திருப்போம். ஒரு சிலர் உச்சம் பெற்றா பரவாயில்லன்னு பார்த்திருப்போம், ஒரு சிலர் உச்சம் பெற்றா சரியில்லை அப்படின்னு பார்த்திருப்போம். எவ்வளவு விஷயங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இப்ப குரு தான் வந்திருக்காரு. பஞ்சாயத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மேல போகுது. யாரு? கேது. இன்னும் ஒரு 3 மாசத்துல போயிடுவாரா? குரு கேது சேர்க்கை நடக்க போகிறதா? அது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பேர் அதை பத்தி பலன்கள்லாம் பேசவே இல்லை, அந்த பலன்களை நம்ம எடுக்கவே இல்லை. குருவும் கேதுவும் சேரும் பொழுது எங்க சந்திரனோட வீட்டுல சேர போறாங்க. இதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு இது வந்து நடக்க போகுது. ஏன்னா இவர் 18 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு போவார், இவர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு வருவார். அப்போ இந்த காம்பினேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்குமா இல்லையா? ஒவ்வொரு 12 வருஷமும் ரொட்டீனா அவங்க அந்த இடத்துல சேர மாட்டாங்க. அப்ப இந்த ஆண்டு மீண்டும் கடகத்தில் இவர்கள் இருவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் அல்லது ஒரு 6 மாசம் இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஆயில்யம் நட்சத்திரத்துலதான் அதிகமா சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரிவர்ஸ்ல மேல ஏறினோன்னு குரு மேல இருந்து கீழே வந்துருவார். அப்ப ஆயில்யம் நட்சத்திரத்துல இது நடக்க போகுது. அப்ப புதன், சந்திரன், கேது, குரு காம்பினேஷன் கீழே வந்து நடக்க போகிறது. அப்போ உங்ககிட்ட வர்ற மக்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வரும் பொழுது கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை ஜாதகத்தில் குருவும் கேதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மிக கடுமையான துன்பங்களை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதுல வந்து ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவருடைய ஜாதகத்தை ஒரு மாதிரியும், ஒரு மனிதன் வெற்றி பெற்ற பிறகு அவன் ஜாதகத்தை ஒரு மாதிரியும் நம்ம வந்து பேசறதுல ரொம்ப பழக்கமா நிறைய வச்சிருக்கிறோம். ஆனா விஜய் வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவர் ஜாதகத்தை நான் பிளஸ்ஸா சொன்னேன்னா அவருக்கு இப்போ ஒரு விஷயம் மைனஸா சொல்லியிருக்கேன். இந்த குரு கேது சேரும் பொழுது மிக கடுமையான சோதனைகளை அவர் சந்திக்க போறார். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா அவர் ராசியிலே நடக்க போகுது. குருவும் கேதுவும் அங்க ஒன்றாக இணைய போகிறார்கள். நம்ம தூக்கி ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில
உங்க லக்னத்திற்கு எத்தனாம் பாகவத்தில் இவர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. எத்தனாம் பாகவம் அப்படிங்கிறத பாத்துங்க. இந்த கேது அப்படிங்கிறது ஞானம், அறிவு, கல்வி. ஒரு விஷயம் வேணான்னு சொல்றது கேது. அதனால புரிஞ்சுக்கணும். கேது ஜாதத்துல என்னங்க, ஒரு விஷயத்த வேணான்னு விட்டுட்டு போறது கேது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்றது ராகு. எல்லாத்துக்கும் பேராசைப்பட வைப்பது ராகு. ராகுதான் பிரம்மாண்டம், ராகுதான் பேராசை, ராகுதான் குறுக்கு வழி, ராகுதான் மீடியா, ராகுதான் சினிமா. நீங்க சோசியல் மீடியாலாம் ராகுதான். நீங்க சோசியல் மீடியாவை புடிச்சு ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கும் ராகு பலம். எனக்கு ராகு சதயத்துல. ராகு யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ அவங்க எல்லாம் சோசியல் மீடியால ஜெயிச்சிருவாங்க. ராகு சீக்கிரமா கொண்டு ஜெயிக்க வச்சிருவாரு. கேது இந்த பற்றற்ற நிலைமை, நமக்கு இது வேண்டாம், நம்ம விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். இப்போ திடீர்னு நல்லா குடிச்சிட்டு இருக்கான், திடீர்னு குடி வேணான்னு மாறுறான்ல. சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு திடீர்னு சிகரெட் வேணான்னு விட்டுறான்ல. நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கோம், திடீர்னு எனக்கு வேணான்னு விட்டுறான்ல. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், திடீர்னு வேலையை வேணான்னு விடுறான் இல்லையா. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த கேது 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது நடக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய கர்மாவில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு விஷயத்தை விடுறாங்க அப்படின்னா கேது 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது விஷயம். நீங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவெல்லாம் துன்பம், எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்பம். எதெல்லாம் நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ இயற்கை அதெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்தா வச்சுக்க, இந்தா வச்சுக்க, இந்தா வச்சுக்க அப்படின்னு. எதெல்லாம் நம்ம வேணும் வேணும்னு ஓடுறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்காது, துன்பத்தை கொடுக்கும். இதெல்லாம் இயற்கையோட விளையாட்டு. நம்ம கிட்ட துன்பமே வேண்டாங்கிறோம், டெய்லியும் வருதா இல்லையா? நோயே வேண்டாங்கிறோம், வருதா இல்லையா? நம்மளை கேட்டெல்லாம் அது வராது. அதே போல எல்லோரும் அமைதியை தேடி ஓடுறோம், பணத்தை தேடி ஓடுறோம், என்னென்னமோ தேடி ஓடுறோம். எல்லாமே நம்ம கிடைச்சிருது, எல்லாமே நம்ம கிடைக்கிறது இல்லைல்ல. அப்போ எதுவெல்லாம் கிடைக்கும் எதுவெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இங்க ஜோடர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்றேன், நம்ம ஜாதகத்தை முதல்ல நாம சரியா கணிக்கணும். இப்போ ஒரு மனுஷன் வர்றான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையும் புரி வச்சு இதை நான் சொல்லல, பொதுவா இதை சொல்லணும்னு நினைச்சா சொல்றேன். ஒரு மனிதர் வருகிறார், நீங்க ஒரு பென்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல டைம் வரப்போகுது, உங்களுக்கு நல்ல ஜாதகம் அப்படின்னு. ஓகே, நீங்க நல்ல ஜோதிடரா அப்படின்னு திரும்பி கேட்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, எனக்கு தெரிஞ்ச நான் நல்ல ஜோதிடர் தான், நீங்க ஏன் பென்ஸ் வாங்கல அப்படின்னு அவன் நம்ம திருப்பி கேட்க கூடாது. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம ஜாதகத்தை நமக்கு என்னெல்லாம் எலிஜிபிள் அதுக்கு திணறாம முதல்ல நம்ம பதில் சொல்ல கத்துக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள், எதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் இல்லை. கரெக்டா சொன்னா நம்ம எதுக்கெல்லாம் ஆவோம், எதுக்கெல்லாம் ஆக மாட்டோம். ஒரு ஜோதிடர் ஒரு அரசியல்வாதியை உருவாக்கலாம், அவரே அரசியல்வாதியா மாறுவாரா மாற மாட்டாராங்கிறது அவரோட ஜோதிடம் தானே. அதான் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு வழி சொல்றோம், ஒரு கோயிலுக்கு போறாங்க, ஒரு தேங்காய் உடைச்சோம் கோடீஸ்வரன் ஆயிடுறான். நம்ம கோடீஸ்வரன் ஆகிறோமா இல்லையான்னு நம்ம ஜாதகத்தை முதல்ல நம்மளுடைய அளவு என்ன, நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறதெல்லாம் நாம தெளிவா பார்த்து வச்சுக்கணும். இந்த கேது புனர்பூசம் நட்சத்திரத்தில் போகும் பொழுது, அதாவது இப்போ ஆயில்யத்துல போவாரு, அதுக்கப்புறமேலு பூசத்துல போவாரு, அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரத்துல போவாரா. கேது புனர்பூசம் நட்சத்திரத்தில் போகும் பொழுது 2 மடங்காக வேலை செய்வார். நீங்கள் பார்க்கும் ஜாதகத்தில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேதுவோ ராகுவோ இறந்து விட்டால் அந்த மனிதன் வாழ்க்கையில் 2 மடங்கு துன்பங்களை அனுபவிப்பான். இரட்டிப்பு முடக்குன்னு அதுக்கு பேரு. 2 மடங்கு துன்பப்படுத்துவாங்க. அப்போ இப்ப புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரப்போகுது கேது. அப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகத்துல கேது எப்படி இருக்கார், அடிப்படையில கேது எப்படி இருக்கார், அவர் அங்க துன்பப்படுத்துவார் அப்படின்னா அதை நீங்க உங்களுக்கு தெரிந்த பரிகாரத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த பரிகாரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க கேதை பொறுத்த வரைக்கும் ஈஸியா சொல்லிடலாம். தூமகேது விநாயகர் கோயில் கொடுக்கலாம், விநாயகர் வழிபாடு சொல்லலாம், இரட்டை விநாயகரை போய் வழிபாடுங்கன்னு சொல்லலாம், முக்கூட்டு விநாயகர் சொல்லலாம், 4 அடிக்கு மேல இருக்கக்கூடிய விநாயகர், புளியகுளம்
நம்ம முக்குருணி விநாயகர், இந்த மாதிரியான விநாயகர் வழிபாடெல்லாம் நீங்க வந்து சொல்லலாம். இதுல குரு எப்படி இருக்கார், இல்ல கேது எப்படி இருக்கார், இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லணும். ஒரு கிரகம் வந்து இருக்கும் இடம், பார்க்கும் இடம், இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை ஒன்னா தூக்கி விடும், இல்லைன்னா டோட்டலா லாக் பண்ணும். அத நம்ம வந்து முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து மூலம் வரைக்கும் என்னங்க, சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து மூலம் வரைக்கும் என்னங்க. திரும்ப இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்துல இருக்க அப்படின்னா அஸ்தத்துல இருந்து மூலம் வரைக்கும் என்னங்க, என்னென்ன நட்சத்திரம் வரும்? அஸ்தம் 1, 2வது சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம் 7வது நட்சத்திரமா. அப்படி 7வது நட்சத்திரம் அடுத்து பூராடத்துல இருந்து 7 எண்ணுங்க. பூராடத்துக்கு அப்புறம் பூராடம் 1, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. அப்ப உத்திரட்டாதி முடக்கு நட்சத்திரமா வந்துடும். லக்னத்துல இருந்து எத்தனாம் பாகம்னு பாருங்க, அந்த பாகம் அங்கே வேலை செய்யாது. இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரம் எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. மீனராசி மண்டலம் அங்கே இயங்காது. மீனராசி மண்டலம் இயங்கல. இப்போ துலா லக்னம் ஜாதகர், இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? துலா லக்னம் இப்ப 10ல வந்திருக்காரு குரு, 10ஆம் இடத்துல இருக்காரு, 10ல வந்து உச்சம். சோ 10ஆம் இடத்துல கேது வர்றாரு, குரு கேது சேர்க்க அங்க வந்து நடக்க போகுது. இப்போ நம்ம அதுக்கு 2 விதமா பலன் சொல்லுவாங்க. 10ல வந்தா பதவி பறி போகும், சரி அவர் எந்த பதவியிலுமே இல்லை, தொழில் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டா இந்த குருவோட தன்மை தெரியாமல் அங்கே பலன் சொல்லக்கூடாது. குரு முடங்கி உச்சமா வந்துட்டார் அப்படின்னா உடனே அங்க பதவியை கழட்டிடுவார், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ துலா லக்னம் 6ஆம் இடம் முடங்கி போச்சு. 6ஆம் இடம் கடன், எதிரிகள், அவமானமா, ருணம், ரோகம், சத்ரு, தேவையில்லாத கடன், தேவையில்லாத எதிரி, தேவையில்லாத சூழ்நிலை. கடன் வாங்குறதுல 2 முறை இருக்கு. நீங்க போய் கடன் வாங்குறது ஒரு முறை, அவனா தேடி வந்து கடன் கொடுக்கறது ஒரு முறை. நம்ம போய் 2 லட்ச ரூபா கடன் கேட்டோம்னு வச்சுங்க, இல்லாத நியாயமெல்லாம் பேசுறாங்களா? பேன் எடுத்துட்டு வா, ஆதார் எடுத்துட்டு வா, சொந்த வீடு இருக்கா, ஜாமீன் கையெழுத்து இருக்கா, எல்லாம். இதை நீங்க அக்கௌண்ட்ல ஒரு 50 லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சார் எங்க பேங்க்ல 1 கோடி ரூபா லோன் வாங்கிக்கிங்க சார், தானா வர்றாங்களா? 2 விதம் இதுல இருக்கு. இந்த 2மே நான் அனுபவிச்சிருக்கேன். நான் தான் துலா லக்னம், எனக்கு தான் 6ஆம் இடம் முடக்கு. எனக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி முடக்கம். கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் உண்டு. இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 பேங்கர்னா வந்து, சார் 2 கோடி எங்க பேங்க்ல லோன் வாங்கிக்கிங்க சார். சரி வாங்கி என்ன பண்றது, ஏதாவது பண்ணுங்க சார், லோன் வாங்கிக்கிங்க சார் அப்படிங்கிறான். அப்போ கடன் வாங்குறதுல இந்த 2 முறை உண்டா? இந்த 2 முறையும் நாம் தான் உருவாக்க வேண்டுமே தவிர நமக்காக யாரும் இதை போய் உருவாக்க மாட்டார்கள். நான் ஒரு ஜாதகம் வந்த உடனே, சாமி நீங்க ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்த உடனே நம்ம ஆபீஸ்ல இந்த முடக்கு, பைனாசியம் இதெல்லாம் குறிச்சிருப்பாங்க. வந்த உடனே முதல் கேள்வி, அவங்க என்ன பாகம் முடங்கி இருக்கிறதோ அது சம்பந்தமாகத்தான் நான் கேட்பேன். 5ஆம் இடம் முடங்கி இருக்கு, ஏங்க ஜாதக குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஈஸி மெத்தட். 6ஆம் இடம் முடங்கி இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு அப்படிம்பேன். 7ஆம் இடம் முடங்கி இருக்கா, இன்னும் திருமணம் ஆகலையா, இல்ல ஒரு 35-40 வயசுல வந்திருக்காங்க, கேஸ் நடக்குதா, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒன்னா கேஸ் நடக்குது, இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, இல்ல இன்னும் கல்யாணம் நடக்கல. இது 3ல ஏதோ ஒண்ணு. 8ஆம் இடம் எப்ப ஆபரேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். 9ஆம் இடம் தந்தையார் இன்னும் வளரல. 10ஆம் இடம் எத்தனை கம்பெனி மாறணும்னு கேட்டிருக்கேன் பல பேர். 12 கம்பெனி மாறி இருக்கேன் சார். எத்தனை தொழில் பண்ணி தோத்துருக்கீங்கன்னு கேட்பேன். 5 தொழில் 6 தொழில் பண்ணி தோத்துருப்பாங்க. 11ஆம் இடம் லாப ஆதாயம், 12ஆம் இடம் விரயம். லக்னமே முடங்கிருச்சா, ஜாதகர் ஒரு 5 டிகிரி வாங்கியிருப்பாரு, எம்ஏ, எம்பில், பிஹெச்டி அப்படி போயிட்டே இருக்கோம். என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, வீட்டுல சும்மாதான் சார் இருக்கேன் அப்படின்பாரு. ஏன்னா லக்னம் என்பது தான். ஜாதகர் தான் படித்ததை வைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அப்பா பெரிய இடத்துல இருப்பார், HMT கம்பெனில அப்பா மேனேஜரா இருப்பார் இல்லையா, ஒரு அசோக் லைலண்ட்ல அப்பா மேனேஜரா இருப்பார். பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா பையனுக்கு லக்னம் முடக்கமா இருக்கும்.
தாய் தந்தை கொடுக்கும் பொருளை வைத்து ஜாதகர் முன்னுக்கு வர போவது இல்லை. 2ஆம் இடம் முடக்கு, நம்மால பேசிய வம்பெழுத்துட்டு வந்துடுவான் போய். தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானம், கற்றுக்கொள்ளுதல்ல பிரச்சனை இருக்கும். ஒரு 14 வயசு ஜாதகம் என்கிட்ட வருது, 2ஆம் பாகம் முடங்கி இருக்கு அப்படின்னா பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா அவன் சுமாரா தான் படிக்கிறான். 3ஆம் இடம் அப்படின்னா 90% வந்து இந்த கேள்விக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதில்ல, ஒரு 10% இது வந்து மாறும். 3ஆம் இடம் முடக்குன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களான்னு கேட்பேன். வயதை பொறுத்தது. 7 வயசு குழந்தை ஜாதகத்துல கேட்க முடியாது, ஆனா 40 வயசு ஜாதகத்துல கேட்கலாம். தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 3ஆம் இடம் என்னங்க? முயற்சி, வெற்றி, கணவன் மனைவி இணையஸ்தானம், தற்கொலை முயற்சி. ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில தற்கொலைக்கு முயற்சி பண்றான்னா 3ஆம் பாகம் பாதிக்கப்பட்டிருக்கு, 3ஆம் இடம் முடங்கி இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் இடம் முடங்கி இருக்கு அப்படின்னா பையன் ஒண்ணா வீடு வாங்க முடியாம அலைஞ்சிட்டு இருக்காரு, இல்லைன்னா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனைகளே இருக்காரு இல்லையா? சோ 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தை சம்பந்தமாக வந்திருக்கிறாங்க. இந்த முடக்கு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த, ஒரு கிரகத்தை கால்குலேஷன் பண்ணிடலாம். நீங்க எந்த மெத்தடை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் உங்களை நம்பி வருபவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு நீங்க செயல்பட வேண்டும். அதான் விஷயம். நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டு அவங்கள நாம எப்படியாவது காப்பாத்தி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு வந்துடணும். இதுல குரு கேது சேருகிறது அப்படிங்கறதுனால ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முறை நீங்க வந்து பூம்பாறை முருகனை போய் ஒரு முறை சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ஜோதிட பலிதம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே ஜோதிடர்கள் பூம்பாறை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. போனீங்கன்னா வாக்கு பலிதம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அதுலயும் இப்போ குரு கேது சந்தனுடைய வீட்டில் ஒன்றாக இணைகிறது அப்படிங்கறதுனாலய நீங்க வந்து ஒரு முறை பூம்பாறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஒன்னா கேதுவுடைய நட்சத்திரத்துல போங்க, இல்ல அப்படின்னா வியாழக்கிழமை இல்ல குருவோட நட்சத்திரம் அந்த மாதிரி போயிட்டு வாங்க. நீங்க வந்து இப்போ இந்த குரு சம்பந்தமா, கேது சம்பந்தமா, இல்ல குரு பயிற்சிக்கு அப்புறமேல ஒரு மனிதன் வந்து எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, குரு பயிற்சி வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், அதுக்கு அப்புறமேல எனக்கு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா நேரா மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு அனுப்பிச்சு விடுங்க. மாவூற்று வேலப்பர் கோயில் வந்து நம்ம தேனி ஆண்டிப்பட்டியில அந்த கோவில் இருக்கிறது. மா ஊற்று, ஒரு மாமரம் இருக்கும், அந்த மாமரத்துக்கு அடியில இருந்து ஒரு ஊற்று வந்துகிட்டே இருக்கும், அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அதனாலதான் சுவாமி பேரு மா ஊற்று வேலப்பர் அப்படின்னு பேரு. உள்ள போனீங்கன்னா ஒரே சன்னதிக்குள்ள 2 முருகர் இருப்பாங்க. ஒரே சன்னதிக்குள்ள, ஒரே கருவறைக்குள்ள 2 முருகன் சிலை இருப்பது அந்த கோயில்ல தான். வேற எங்கேயும் கருவறைக்குள்ள ஒரே மாதிரி 2 சிலைகள் இருக்கிறதுக்கு சிரமம், அந்த கோயில்ல இருக்கும். இது வந்து குருவுக்கு உண்டான கோவில். அதனால நீங்க நேரா கிளம்பி மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு போயிட்டு மேல வந்து முருகன் இருப்பார். முருகனுக்கு ஒரு மாலை, ஒரு அபிஷேகம். கீழே இறங்கி வந்தா நல்ல 6 உயரத்துல ஒரு கருப்பராயன் இருப்பார். கருப்பராயனுக்கு ஒரு மாலை போட்டு கருப்பராயன்ட்ட சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க. மேக்சிமம் 18ல இருந்து ஒரு 24 நாளைக்குள்ள ஜாதகர் போன காரியம் உடனடியாக வெற்றி பெறுகிறது. நம்ம வந்து நிறைய குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாவூற்று வேலப்பரத்தான் கொடுத்திருக்கிறோம். நீங்க வந்து காவல் தெய்வத்தோடு முருகன் இருப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 இடம். அதுல ஒண்ணு கொளஞ்சியப்பர், நம்ம விருத்தாச்சலம் பக்கத்துல இருக்கிறது. அங்க வெளியில காவல் தெய்வமாக முனீஸ்வரன் இருப்பார், முனி இருப்பார். அங்க ஒரு மெத்தட் இருக்கு. சோ அங்க போறவங்க அங்க போயிட்டு வரலாம். மாவூற்று வேலப்பர் போறவங்க மாவூற்று வேலப்பர் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தா இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி, இனி நடக்க இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, ஏன்னா குரு வந்து மகரத்தை பார்க்க போகிறார், நீச்ச வீட்டை, அங்க ராகு வரப்போகிறார். இன்னும் உலக நிகழ்வுகள் எல்லாமே இனி இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மிக கடுமையாகத்தான் இருக்கும். ராகு வந்து எப்போ சனி பகவானோட வீட்டை விட்டு வெளியில வர்றாரோ அது வரைக்கும் எதுவுமே இங்க கணிக்க முடியாது, எதுவுமே கணிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு 100 சீட்டுக்கு மேல வாங்கன்னு யாரும் கணிக்கவே கிடையாது.
அதெல்லாம் எப்படி சொல்றது, அலையில் அடிச்சது. கேட்கும் போது நம்ம எங்கிட்ட கேட்ட எல்லாருக்குமே அந்த பதில சொல்லியிருப்பேன். 3 கட்சிக்குமே. ஏன்னா அவங்க கேட்கும்போது தோத்து போயிருக்குன்னா சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி நாம் கணிக்காத பல விஷயங்கள் இனியும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க. இனி அரசியல்ல நிறைய பிரச்சனைகளும் மாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். உலக நிகழ்வுகள்ல நிறைய மாற்றங்கள் வரும். அதுல நீங்க பார்க்கிற நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம இப்ப ராகு சதயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். போன வருஷம் 8வது மாசம் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த வீடியோல முகமே தெரியாதவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள், தங்கம் விலை ரொம்ப அபரீதமாக ஏறும், வெள்ளி விலை ரொம்ப அபரீதமா ஏறும், உலக தலைவர்களில் ஒருவர் கொல்லப்படுவார், இந்த மாதிரி பெட்ரோலியம் அண்ட் கேஸுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கறதெல்லாம் அதுல பேசியிருந்தோம். அந்த வீடியோல நம்ம ராக பத்தி கணிச்ச எல்லாமே நடந்துருச்சு. ஏன்னா ஈரான் தலைவர் கொல்லப்பட்டார், அங்க பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது, முகமே தெரியாத பல பேர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே போயிட்டாங்க. அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களாங்கும் போது புதுசா ஒருத்தர் வருவாருன்னு சொல்லியிருந்தேன். அதே போல விஜய் அவர்களும் வந்தார். இன்னும் இதில் பல மாற்றங்கள் ராகு மகரத்தில் செய்யத்தான் போகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இன்னும் 1.5 வருஷத்துக்கு சுமூகமாக இருக்காது. அதனால எப்பவுமே ஒரு 2-3 மாசத்துக்கான கேஸ், சாப்பாட்டுக்கு உண்டான பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுக்க சொல்லி உங்க கிளைண்ட் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. நம்ம கேஸ் தானுங்க பிரச்சனை, கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இப்ப அடுத்த என்ன பிரச்சனையாக போகுது, கரண்ட் பிரச்சனையாக போகுது. ஏன்னா எங்க இருந்து வரும் கரண்ட், ப்ரொடக்ஷன் வேணுமா இல்லையா? போட்டு நம்ம தான் எல்லா வீட்லயும் இன்னைக்கு ஏசி மாட்டிட்டோமா? ஊர்ல முதல்ல ஏதாவது ஒரு வீட்டுல 2 வீட்டுல ஏசி இருக்கும். இப்ப ஏசி இல்லாத வீடுன்னு கணக்கெடுத்தா 1 வீடு 2 வீடு தான் வருது. எல்லாரும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கியாச்சு, இவி வண்டி. கிட்டத்தட்ட ஒரு ஊர்ல 100 பேர்ல 10 பேர் 20 பேர்கிட்ட இவி பைக் வந்துருச்சு, கார்லாம் அடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வீட்லயும் கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் அடுப்பு இருக்கிறது. கேஸுக்கு தட்டுப்பாடு வரும்ல எனக்கு தோணல. கரண்ட்டுக்கு பெரிய தட்டுப்பாடு பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு நீங்க முன்கூட்டியே ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. அதை ரொம்ப பின்னாடி நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். சோலார் போட்டுங்க உங்க வீட்டுக்கு. நீங்க பெரிய காஸ்ட் எல்லாம் கிடையாது. கவர்மெண்டே 78,000 ரூபாய் மானியம் கொடுக்கறது. அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க சோலார் போட்டுடலாம். வாழ்நாள் முழுவதும் நீங்க கரண்ட் பில்லே கட்ட வேண்டியிருக்காது. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில நம்மள ராகு நம்மள அடுத்த கட்டத்துக்கு நோக்கி தள்ளுற. அதான் சோலார் என்பது சூரிய ஒளியிலிருந்து நம்ம பெறக்கூடியது. ராகு என்பது என்னங்க? ராகு என்பது கிரகமா? இல்ல. ராகு என்பது எப்படி உருவாகிறது? நிழல் கிரகம். அந்த நிழல் எப்படி உருவாகிறது? நம்ம மில்கிவே கேலக்சியில குடியிருக்கோம், பால்வெளி மண்டலம். எல்லா கிரகமும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. சூரியன் மட்டும் தன்னைத்தானே மட்டும் சுற்றி கொள்கிறது. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு செல்ஃப் கம்ப்ரசிங் போர்ஸ் அப்படின்னு பேரு. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு பேரு. தன் இருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிங் போர்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டிகளா பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் அஸ்ட்ராலஜியாகவே, அஸ்ட்ராலஜி என்பது யூகத்தை சொல்வது அல்ல. ராகு எப்படி உருவாகிறாருன்னு எவனா கேட்டா நம்ம பதில் சொல்ல தெரியுமா இல்லையா? ராகு எங்க இருந்துங்க வருது? ராகுனா என்னங்க, கேதுனா என்னங்க அப்படின்னு யாராவது ஒரு மனிதர் நம்ம கிட்ட கேட்கும் பொழுது அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அதனால் அதனுடைய நடுமையத்தில் அணு கதிர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி 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 அணு சிதைவு ஏற்படுகிறது. அணி வெடிப்பு கொள்கை, அணு சிதைவெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வெடிக்கும் பொழுது அது வெளியே அணுக்கதிராக வெளியே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பயணிக்கிறது. அதுல ஒரு பக்கம் கருமை நிறமாக வருவது கேது என்றும், அதிலிருந்து பல வர்ணமாக வெடிச்சு தருவதுதான் ராகு என்றும் அதற்கு பெயர். சோ ராகு கேதுக்கள் என்பது சூரியனுடைய நிழல், சூரியனுடைய அணு கதிர், அதாவது வெடிச்சு சிதறது. இப்ப நம்ம அந்த எரிமலை குழம்பு எல்லாம் வெடிச்சு சிதறும் பொழுது இந்த லாவா மேல வருது இல்ல, எரிமலை குழம்பு மேல வருதா இல்லையா? காற்று இங்க இருந்து அடிக்கிறோம், ஒரு ஒளி இங்க இருந்து டிராவல் ஆகுதா இல்லையா?
அந்த மாதிரி சூரியன்ல இருந்து டிராவல் ஆகக்கூடிய ஒளிதான் ராகுவும் கேதுவும். அப்ப சூரியன் தானே சோலாரு, சூரியன் தானே சூரிய வெப்பம். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு சோலார் போட்டுங்க. போட்டீங்கன்னா ஈஸியா தண்ணீரை வாயிடலாம். கேஸுக்கெல்லாம் இது யோசிக்க வேண்டியதில்லை. 10 கரண்ட் வாங்கி வச்சு ஒண்ணுல சோதனை வையி, ஒண்ணுல குழம்ப வையி, ஒண்ணுல பொரியல வையின்னு கூட வச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த இப்ப நம்ம பேசுறோம் இங்க ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து நாசாவில் பேசப்பட்டிருக்கிறது, சாதாரண விஷயம் இல்ல. விஜயா பதிப்பகத்துல அந்த புத்தகம் கேட்டிருக்கேன். அழகர் ராமானுஜம் அப்படின்னு ஒருத்தர் எழுதிய ஒரு விஞ்ஞானியின் தேடலும் அதன் வேதாத்திரிய முழுமையும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல அவர் வந்து எழுதியிருப்பார் ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி. டிஸ்கவரி சேனல்ல இருக்கு, போய் பாருங்க ஸ்டீபன் ஹாக்கிங் பத்தி. ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துடும். ஒரு சேர்ல உட்காந்து தலை ஒரு பக்கமா சாட்சிட்டு உட்கார்ந்து இருப்பார் ஒருத்தர். அவருக்கு என்னன்னா உடம்புல எந்த பார்ட்டும் வேலை செய்யாது. இப்ப கூட தன்னம்பிக்கை பத்தி கூட அந்த அம்மா ரொம்ப நேரம் பேசினாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உடம்புல எந்த பார்ட்டுமே வேலை செய்யாது, கை காலு எதுவுமே வேலை செய்யாது. அவர் தனக்கு தானே ஒரு விஷயத்த உருவாக்கி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஸ்கிரீன்ல வரா மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறாரு. ஏன்னா அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை பேராசிரியராக இருந்தார். ஐசக் நியூட்டன் வகித்த பதவியை அதன் பிறகு 420 ஆண்டுகள் கழித்து இவர் அந்த பதவிக்கு வர்றார். இவருக்கு ரொம்ப ஆசை ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. 20 வயசுல உடம்புல எதுவுமே செயல்படாம போயிடுது. நம்மள தான் என்ன பண்ணுவோம், வீல் சேரை வச்சு தள்ளிட்டு போக சொல்லி வீட்டோட முடங்கி கிடப்புமா. ஆனா அந்த மனுஷன் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இது பெரிய கதை, ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். பிளாக் ஹோல் அப்படிங்கறத அவர் தான் கண்டுபிடிச்சார். கருங்குழி அப்படிங்கறத அவர் தான் கண்டுபிடிச்சார். 2016 மரணம் அடைந்தார். 2016ஆம் ஆண்டு அவருக்கு மரியாதை கொடுத்து டிஸ்கவரி சேனல் தொடர்ந்து இரவு 1 மணி நேரம் அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி பதிவு செய்தது. அந்த புரோகிராம் ஓப்பனிங்ல ஒரு விஷயம் சொல்லும், ஒவ்வொரு தமிழனும் ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு கடமைப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அந்த புரோகிராம ஓபன் பண்ணுவாங்க. அவரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிறாரு, கிறிஸ்டின். ஒவ்வொரு தமிழனும் அவருக்கு எது கடமைப்பட்டிருக்கணும் கேள்வி வருதா இல்லையா? நீங்க வந்து பிஹெச்டி வாங்குறது அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், பிஹெச்டி வாங்குறதுக்கு காலேஜ்ல போய் சப்மிட் பண்ணிடுவோமா? பிஹெச்டி போய் சப்மிட் பண்ணி படிச்சு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது கொடுத்தா பிஹெச்டி கொடுத்துருவாங்க இல்லையா? கிறிஸ்தவ மதத்துல அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்க முதல்ல எல்லாம் வந்து ஆக்ஸ்போர்ட்ல அப்படிலாம் போய் பிஹெச்டி எல்லாம் வாங்கிட முடியாது. போப்பாண்டவர் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா தான் பிஹெச்டி. இப்போ நம்ம ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு பிஹெச்டி ஒண்ணு பண்றாரு. என்னன்னா இந்த பால்வெளி மண்டலத்தில் கிரகங்கள் எல்லாம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கறத பத்தி படிச்சு நீட்டா ஒரு பிஹெச்டி ஒண்ணு எழுதியிருக்காரு. அதுல அந்த மனுஷன் எழுதுனதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த புக்கும் கிடைக்கும், யூனிவர்ஸ் ஆஃப் சயின்ஸ் நினைக்கிறேன். அந்த புக்கு வந்து அமேசான்ல கூட இருக்கு, வேணா வாங்கிக்கிங்க. அதுல அவர் கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 400 கோடி இந்த ப்ராஜெக்டுக்கு செலவு பண்ணி நான் வந்து கருங்குழின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிக்கும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சூரியன்ல இருந்து அணுக்கதிர்கள் வெடிச்சு அது வந்து 2 பக்கம் டிராவல் பண்ணுது. அதுக்குதான் வந்து நானு பிளாக் ஹோல் அப்படின்னு நான் பேர் வச்சேன். ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்பாக யாராவது அதை போய் சப்மிட் பண்ணிருக்காங்களா, கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதன் பிறகு நம்ம பிஹெச்டி சப்மிட் பண்ணோம். நான் அந்த மாதிரி தேடி பார்த்தேன், இந்த மாதிரி உலகத்துல வேற யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்பொழுதுதான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். இந்த 420 கோடி நான் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னன்னா நான் இன்னைக்கு தான் அதை கண்டுபிடிச்சேன். 10,000 வருஷமா ஒரு கூட்டம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தமிழர்கள் என்று பெயர். அவர்கள் அதற்கு ராகு என்றும் கேது என்றும் பெயரிட்டு பாம்பு கிரகமாக அதை பாம்பாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனது பிஹெச்டியை இதை கண்டுபிடித்த தமிழர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் புத்தகத்துல எழுதி கொண்டு பிஹெச்டி கொண்டு சமர்ப்பிக்கிறான். இப்போ போப்பாண்டவர் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, ராஜசங்கர் மாதிரி போப்பாண்டவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. ஒவ்வொருத்தரும் அப்படி வரணும். வந்து நீங்க மேல ஏறி போய் அவர் கையில ஒரு முத்தம் கொடுத்துட்டு காலில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீங்க வந்து இறங்கி போயிடணும். போனீங்கன்னா அவர் வந்து உங்க பிஹெச்டியை பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லுவார். இது அவங்களுடைய முறை. ஸ்டீபன் ஹாக்கிங்கால எந்திரிக்க முடியாது.
அப்போ போப்பாண்டவருக்கு ஏற்கனவே இந்த புத்தகம் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கும், அவரெல்லாம் படிச்சிருப்பாரு. கலிலியோ தான் முதல்ல இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அது கலிலியோ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடம் எப்படி இருந்தது? பூமியை சூரியன் சுற்றி வருகிறதுன்னு எல்லாம் சொன்னாங்க. கலிலியோ பிறந்த பிறகுதான் சூரியனை பூமி சுத்துதுன்னு நம்மால் சொன்னான். கலிலியோவை கட்டி வச்சு கல்லால் அடிச்சு கொண்டாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ அங்க இருப்பவர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இன்னைக்கு ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு என்ன தண்டனை என தெரியவில்லை அப்படின்னு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எந்த போப்பாண்டவரும் தன் இருக்கையிலிருந்து எந்திரிச்சு வந்து ஒரு PhD மாணவனை வாழ்த்தியதே கிடையாது. நேரா போப்பாண்டவர் இறங்கி ஸ்டீபன் ஹாக்கிங்கோட வீல் சேர்ட்ட வர்றாரு. வந்து போப்பாண்டவர் மண்டியிட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் கிட்ட பேசுறாரு. ஒரு மனிதனாக நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு போப்பாண்டவராக கிறிஸ்தவத்துக்கு எதிராக என்னால் செயல்பட முடியாது. அதனால உனக்கு PhD கிடையாது, நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் இன்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. இதை நேரடியாக தமிழ்நாட்டிலிருந்து சென்று இதை ஆராய்ச்சி செய்து நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அன்பு சீடர், முன்னாள் மகாலிங்கம் காலேஜோட ப்ரொஃபசர் பிளஸ் வந்து அந்த காலேஜோட டீன் நினைக்கிறவர் ஐயா அழகர் ராமானுஜம் அவர்கள் இதை வந்து நேரா ஆக்ஸ்போர்ட் வரைக்கும் போய் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்து அதை ஒரு புத்தகமாக எழுதினார்கள். ஒரு விஞ்ஞானியின் தேடலும் அதன் வேதாத்திரிய முழுமையும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அஸ்ட்ராலஜி என்பது இவ்வளவு தூரம் அவன் அவ்வளவு செலவு பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றான், இந்த ஒரு கூட்டம் இதுக்கு வச்சு ராகுகேதுன்னு சாமி கும்பிட்டு இருக்குன்னு. நம்ம ராகுகேதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறோம். அதனால அன்பர்களே, ஜோதிடம் என்பது வெறும் கற்பனை அல்ல. ஜோதிடம் என்பது பணம் சம்பாதிக்கும் வழி மட்டும் அல்ல. ஜோதிடம் என்பது நாம் வாழ்வதற்காக எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. ஜோதிடம் என்பதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தாகம் இருக்க வேண்டும். ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு முதலில் நமக்கு ஒரு பிராப்தம் இருக்க வேண்டும். இங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா கருவில் திருவுடையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு சொல்வதற்காக முயற்சிக்கிறான், அதை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். 1ஆம் 2ஆம் படிக்கும் போது எப்படி முழுசா கத்துக்கிறோம், அந்த மாதிரி ஜோதிடத்தை வெறி கொண்டு படிங்க. நேற்று காலையில நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிதான் ஆரம்பிச்சேன். அர்ஜுனன் வில்வித்தியில ஃபைனல் ஸ்டேஜுக்கே வர முடியல. ஒரு நாள் ஒரு விளக்கேற்றி வச்சு அர்ஜுனன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த காத்துல அந்த விளக்கு அணைகிறது. அப்போது கை தட்டுக்கு போகுது, தட்டுல இருந்து வாய்க்கு போகுது. அப்பொழுதுதான் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. தொடர்ந்து ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இப்ப கரண்ட் போயிடுது, நேரா தட்டு கை போதா, அந்த கை நேரா வாய்க்கு போதா, ஏன் மூக்குக்கு போக மாட்டேங்குது, கரெக்டா எப்படி வாய்க்கு போகுது? ஏன்னா ஓவர் பிராக்டிஸ். என்ன 3 வேளை பிராக்டிஸ் பண்றோமா, சோறு தின்னு பிறந்ததுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்குமா அந்த கைய. அப்ப மீண்டும் 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 பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனாலதான் என்ன தெரியுது அப்படிங்கும்போது பறவையோட கழுத்து தெரியுதுன்னு சொன்னா, அடிச்சா ஜெயிச்சா. அந்த மாதிரி வெறி கொண்டு படிங்க, ஜாதகத்தை குழப்பிக்காதீங்க. நல்ல குருமார்கள் நிறைய பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு நான் வந்து இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த ராஜா சங்கர் அவர்களுக்கும், பொறுமையாக கேட்ட உங்கள் அன்பர் அனைவருக்கும். இந்த அம்மா சொன்னாங்க, உங்க பேச்சை கேட்கறக்கே நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரா இந்த ஃபங்க்ஷனுக்கு. அவர் வந்து குருஜி கோகுலம் தான். அவர் வந்து கை தூக்குறாரு பாருங்க. சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறார். எனக்கு கேட்டவன சாக்கிடுச்சு. நம்ம பக்கத்துல இருக்கிறவனே வரமாட்டான், சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பது, இவ்வளவு தூரம் தேடி நம்மை தேடி ஓடி வருவது ரொம்ப சந்தோஷம். அதே போல இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. தங்கபாண்டியன் ஐயாவோட கருத்துக்கள் எல்லாம் தொகுத்திருக்காரு. அத படிக்கும் பொழுது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஜாதகத்தோட பொருத்தி பார்ப்போம் இல்லையா. நான் தங்கபாண்டியன் கிட்டே அதான் சொன்னேன், ரொம்ப கரெக்டா இருக்குங்க. அவங்க எழுதியிருக்காங்க, லக்னாதிபதி 11 இருந்தாலும் என்ன, 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2 இருந்தா என்ன, 3 இருந்தா என்ன, 4 இருந்தா என்ன. அந்த புத்தகத்தை வாங்கினதுல இருந்து என் ஜாதகத்துல இருக்கிற கிரகம் எல்லாம் எங்க இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பொருத்தி பார்த்து இப்ப தங்கபாண்டியன் சொன்ன 8 பாயிண்ட் பொருந்தது. 10 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க.
8 பாயிண்ட் பொருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப அற்புதமான நூல், நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். அதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு, ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு ஜோதிடர் அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. தன்னோட விதிகளை நீங்க புத்தகமா போட்டுங்க அப்படியெல்லாம் யாரும் செஞ்சிட மாட்டாங்க. அதை வந்து அவர்களே அதை ரகசியமாக வைத்து தனக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே வகுப்பெடுப்பார்கள். ஆனா பெருந்தன்மையாக தங்கபாண்டியன் ஐயா இவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார். இவர் அதை நிறைய கணிச்சு அதுல ரூலா போட்டிருக்காரு. சோ அதை அவர் ஒத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த புத்தகமா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் எதிர்காலத்தில் ஒவ்வொரு ஜோதிடர் கையிலும் இருக்க வேண்டிய புத்தகம். அதே போல ஐயா என்னை கூப்பிட்டு ஏதாவது ஒரு புத்தகம் ஒண்ணு போடலாங்க, தங்கபாண்டியன் புக்கு ஒண்ணு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ சரி ஓகே, நம்ம 27 நட்சத்திரத்தை பத்தி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கருத்துக்களை சொல்வோம். எப்பவுமே இந்த அரைச்சமா வரைக்கிற வேலையை நமக்கு வேண்டாம், நம்ம புதுசா எதுனா ஒண்ணு அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அந்த புத்தகத்துல இருக்கிறது பூரா என்னோட அனுபவம் தான். எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் எழுதியிருக்கேன். வாங்கி பார்த்து படிச்சுட்டு அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு பொருந்தாத ரூல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த ரூல் வந்து தப்பா இருக்கு, இல்ல செயல்படல அப்படின்னாலும் சொல்லுங்க. நல்லா இருக்குன்னாலும் கூப்பிட்டு சொல்லுங்க. நீங்க ஏதாவது புத்தகம் எழுதுனீங்கனாலும் அந்த புத்தகத்தை உங்களுடைய நிகழ்வுகள், நீங்க ஜோதிடராக யார சந்திச்சீங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சாங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இவரை மாதிரி நபர்களை வச்சு பயன்படுத்திங்க. அவங்க எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சிட்டாங்கல்ல, ஒரு புத்தகத்தை எழுதி கொடுங்க, எனக்கும் புத்தகம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு போயிடலாம். கல்கி இறந்து போயிட்டாரு, பொன்னியின் செல்வன் இறந்து போகவில்லை. இன்னைக்கு போய் பொன்னியின் செல்வன் வாங்குறமா இல்லையா? இன்னைக்கு அது சாதாரண நிகழ்வாக நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சரி ஓகே சந்தோஷம், நமக்கு தெரிஞ்சது எழுதிட்டோம், ராஜா சங்கர் ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நாம் காலம் சென்ற பிறகு கூட அந்த புத்தகங்கள் நமக்காக பேசிக் கொண்டிருக்கும். அதான், உங்களுக்கு தெரிந்தவற்றை எல்லாம் விட்டு விடாதீர்கள், அனைத்தையும் பதிவு செய்யுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதனோடு நின்று என் குருவர்களோடு நின்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். சென்ற